இளவரசன் குர்ரம் மற்ற எல்லா குழந்தைகளை விட அழகன்தானே? ஆம் பேரரசே. சந்தேகமே இல்லை பேரரசே. பீர்பால், ஏன் மௌனமாக இருக்கின்றீர்? என்னுடன் நீங்கள் ஒத்துப்போகவில்லையே. இது கடினமான கேள்வி பேரரசே. அழகு என்பதற்கு சரியான சோதனை எதுவும் கிடையாது. ரோஜா அசிங்கம் என்றும் அல்லது காகம் அழகு என்றும் சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்வதிலும் நியாயம் உள்ளது பேரரசே. உம் பேச்சை பார்த்தால் நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்று தெரிகிறது. ஒரு போட்டிக்கு ஏற்பாடு செய்வோம். என்ன போட்டி பேரரசே? நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு குழந்தையோடு வர வேண்டும். அதில் எந்த குழந்தை அழகானதென்று முடிவெடுக்க முடியும் என்று நம்புகிறேன். அந்த குழந்தையின் கண்கள் அதன் முகத்துக்கு சிறியதாக தோன்றுகிறது. அந்த குழந்தை குண்டாக இருக்கிறது. என் குர்ரம் இவர்கள் எல்லாரையும் விட அழகுதான் என்று நினைக்கிறேன். பீர்பால், நீங்கள் ஏன் குழந்தைகளை அழைத்து வரவில்லை? மன்னிக்க வேண்டும் பேரரசே. எல்லா விதங்களிலும் கச்சிதமாக இருக்கக்கூடிய குழந்தையை கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்னும் சில நாட்கள் அவகாசம் கொடுங்கள். பீர்பால், நீங்கள் குழந்தையோடு வருவீர்கள் என்று நான் காத்திருந்தேன். இன்னும் எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்வீர்கள்? என்ன செய்வது மன்னா? உங்களை திருப்திப்படுத்தும்படியான குழந்தையை இன்னும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறேன். வணக்கம் மன்னா. குழந்தையை அழைத்து வந்திருக்கிறாயா? மன்னா, ஆக்ராவில் ஒரு அழகான குழந்தையை நான் கண்டுபிடித்து விட்டேன். குழந்தையை அழைத்து வாருங்கள். இல்லை, அந்த அம்மா தன் குழந்தையை என்னுடன் அனுப்ப பயப்படுகிறார். நாம் தான் அவர் வீட்டிற்கு செல்ல வேண்டும். சரி, அதனால் என்ன? நாமும் சாதாரண மக்களைப் போல் உடை அணிந்து செல்வோம். இன்னும் எவ்வளவு தொலைவு? நீண்ட தூரம் வந்து விட்டோம். பீர்பால் எங்கே அழைத்துச் செல்கின்றார்? வீடுகள் மேலும் மேலும் அழுக்காகவும் மோசமாகவும் இருக்கின்றனவே. தான் என்ன செய்கிறோம் என்று பீர்பாலுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். இங்குதான் அந்த குழந்தை வசிக்கிறது. மன்னா, நாம் தொலைவிலிருந்தே கவனிப்போம். ஆனால் குழந்தை எங்கே பீர்பால்? இதோ இருக்கின்றான். அந்த குழந்தையா? அது உங்களின் இன்னொரு குறும்பா பீர்பால்?
இது போன்ற அசிங்கமான குழந்தையை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. சற்று பொறுமை காக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் பேரரசே. அம்மா, என் அருமை மகனே, செல்வமே, அன்பே, நீயா கீழே விழுந்தது? இந்த தரைக்கு 4 அடி கொடுக்கிறேன். யார் என் நிலவை துன்புறுத்தியது? அசிங்கமான ஒரு குழந்தையிடம் இந்த தாய் எப்படி அன்பு செலுத்த முடியும்? என்ன நினைக்கின்றீர்கள்? அச்சோ, குழந்தையை நிலா என்று எப்படி அழைக்க முடியும்? என்ன என்ன சொன்னீர்கள்? மறுபடியும் சொல்லுங்கள். உண்மையை தானே சொன்னோம். இந்த குழந்தைதான். வாயை மூடுங்கள். மீண்டும் ஒரு முறை அப்படி பேசாதீர்கள். உங்களுக்கு கண்கள் இல்லையா? ஆக்ரா முழுவதும் தேடினாலும் இப்படி ஒரு அழகான குழந்தையை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? போய் தேடி பாருங்கள். புரிகிறது பீர்பால். ஒவ்வொரு குழந்தையும் அதன் பெற்றோரின் கண்களுக்கு மிக அழகாகத்தான் தெரியும். தாத்தா பாட்டிகளுக்கும் கூடத்தான். சரியாக சொன்னீர்கள் பீர்பால்.